தமிழர்களே என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன்னு 2 நிமிஷத்துக்கு ஒரு நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குசேகாம் ஃப்ரூட்ஸ்னு ஒரு நிறுவனத்துடைய ஒரு அதிபர் அவன் வந்து பணம் கொடுப்பானான். இதை வாங்கிக்கிட்டாங்களாம், இவன் கல்யாணி டிவின்னு கொண்டு வந்தாங்களாம், அதில் மாறுபாடாக கொண்டு வருவாங்களா, அதன் மூலமாக முதலமைச்சருடைய பொழுதுபோக்கு அப்படின்றதுக்கு ஒரு சேனல். இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்? ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4 நாள் விடுமுறை இருக்குது, பஸ்ஸு விடுறதுக்கு துப்பு இல்லை, பக்கு இல்லை. இதில் இவர் இங்கிருந்து தேசிய கொடியை பிடித்துக்கொண்டு நடந்து மோடிக்கு அறிவுரை கூறி பாகிஸ்தானை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இவர் அறிவுரை கூறுவாராம். அடைச்சி அப்போ வந்து ரோட்டில் டான்ஸ் ஆட விட்டு வெடிக்க பார்க்குறாப்புல மகன் வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுறத அதுதான் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி தமிழ்நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற முதல்வர். நான் இது காருக்குள்ள உட்காந்து வெடிக்க பார்க்குற உதவாநதியை பற்றி நான் கேட்டேன். உன் பிள்ளை இன்ப நதி ஒரு 5 நிமிஷம் இந்த 38 டிகிரி வெயில் அடிக்க வைப்பியா? ஓம் புள்ளன்னா மட்டும் பொத்தி வளர்ப்ப. ஊராமட்டு பிள்ளைனாக்கா ரோட்டில் ஆட விட்டு நீ வந்து வெடிக்க பார்ப்பியா? 38 டிகிரி வெயில் ஆட விட்டுட்டு நீ காருக்குள்ள நீ வந்து நின்றுக்கணும்னா அங்கே உன்னால் காரை விட்டு இறங்க முடியுது. இந்த அயோக்கிய ராஸ்களை எல்லாம் கொண்டு வந்து தலைமை பதவியில் உட்கார வச்சுட்டு அமைச்சராக உட்கார வச்சுட்டு இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு பேச எவ்வளவு கேவலம் வந்து. ரபரி தேவியை கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சாங்க பீகார்ல. ரபரி தேவியாவது ரோட்டி சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இவன் அதுக்கு கூட லாய்க்கு கிடையாதுங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனை கூப்பிட்டு வந்து இவனை வந்து காரில் வச்சுக்கிட்டு இவன் என்னமோ துணை முதலமைச்சரா, இவன் என்னமோ அப்படியே இதுவான் திராவிட சிசுவான், இவன் திராவிட வாரிசான். இவன் திராவிட சிசு இல்லை, இவன் திராவிட குசு. எல்லாருக்கும் வணக்கம். உடனே விடி தமிழா சேனலுக்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றும் இல்லை, இவர்கிட்ட நம்ம கேள்விலாம் கேட்க தேவையில்ல, பெருசாக இதையா அப்படி அதையா இப்படி அப்படிலாம் நம்ம கேட்க தேவையில்ல. ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சா விட்டா போதும், உதயநிதி அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம தான் அவர் எங்கேயாச்சும் பிடிச்சி நிறுத்துறதே கஷ்டமாக இருக்கும். அவராக போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவார், நன்றி அப்படின்னு முடிச்சிட வேண்டியது தான். அதனால் அந்த வகையிலே அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு நடன நிகழ்ச்சி, யாருன்னா நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய தலைமையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் நடந்துச்சு. அவரும் நான் பல விதமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணார், இப்படிலாம் பண்ணி ஆக்ஷன்லாம் பண்ணார், பார்த்து ரசிச்சாப்புல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு ஒரு சந்தோஷ கலை இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இந்த டைம் இன்னொரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, உதயநிதி அவர்கள் முன்னாடி வந்து அதே மாதிரி ஒரு நடன கலை, ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் ஒரு டான்ஸ் போட்டாங்க அப்படின்னா, உதயநிதி அவர்கள் முன்னாடி அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அல்லவா, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஆனால் பாருங்கள், உதயநிதி அவர்கள் காரை விட்டு கூட கீழே இறங்கலை, ஒரு சோகமான மனநிலையிலேயே ஒரு சோகமான முகத்தையே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவரே ஒரு மிகச்சிறந்த ஒரு நடனம் ஆடக்கூடியவர், அது உங்களுக்கு தெரியும், பல படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நல்லா ஆடுவாருங்க, சிறப்பாக ஆடினாரு. வேணாம் மச்சான் வேணாம், கீழே ஒரு அமுக்கு மேலே ஒரு அமுக்கு, நீங்க மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது அவர் மேலே. ஏங்க நீங்க அவர் சிறப்பாக நடனம் ஆடுங்க, பிரபுதேவெல்லாம் என்னங்க தூக்கில் தான் தோணும். நான் ரசிப்பேங்க உதயநிதி நடனம் பிடிக்குங்க. ஐயோ ரசிங்க. சரிங்களா, ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க, அவர் நடனம் ஆடினாரு. ஆனால் அவர் ஒரு சோக மனநிலையாக இருந்தார், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ன காரணமாக இருக்கும் அந்த சோகத்துக்கு? ஐயா ஸ்டாலின் அவருடைய மகிழ்ச்சிக்கு டெல்லியிலிருந்து வரும்போது என்ன காரணமாக இருக்கும்? அந்த மகிழ்ச்சி இப்போ உதயநிதியோட முகத்தில் இல்லாமல் ஒரு சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நான் ஃப்ராங்காக ஒன்று சொல்லட்டுமா, இந்த குடும்பம் சோகமாக இருந்தா என்ன மகிழ்ச்சியாக இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பம் நாசமாக போனாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். சரி, நான் மகிழ்ச்சி அடைவேன். சரியா, இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிருவோம். நாம உள்ளே போக வேண்டிய விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இந்த குடும்பத்துடைய செயல்பாடுகளை பாருங்கள். கருணாநிதி காலத்துலேருந்து எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் கருணாநிதியாவது அரசியலில் இருந்தார், அரசியலில் பல்வேறு நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் உடன் பயணித்தார். ஈவேராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அண்ணாதுரையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரே தனியாக கட்சியை முன்னெடுத்து சென்றதாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் வந்து பல கட்டங்களில் அவர் வந்து பயணித்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருணாநிதி அரசியல் நீங்கள் நியாயப்படுத்தலாம். சரியா, நியாயமான அரசியல் கிடையாது, ஆனால் கருணாநிதி அரசியல் இருந்ததற்கு நியாயப்படுத்தலாம் நீங்கள். சரியா, ஆனால் ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, 1970களிலேயே அவர் வந்து தன்னை வந்து அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டார். ஏன்னா வேறு எதுலேயும் ஈடுபடலை, படிப்பு வரல. சரியா,
காலேஜ் கிழதி போனால் அங்கே ரவுடித்தனம் அது இதுன்னு பண்ணிட்டு அது ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசியல், அவங்க அப்பா வந்து முதலமைச்சர், அப்போ இவர் இங்கே சுற்றுறது தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கழகத்துக்காக பல வருஷம் உழைச்சவருங்க. என்ன உழைச்சாருன்றது எனக்கு தெரியல. ஆனால் அவரும் இருந்தார். சரியா, அவரும் இளநீரணி அப்படின்னு சொன்னார். இப்போது யோசிச்சு பாருங்க, உங்களையோ என்னையோ பொருத்தி பார்ப்போம். என்னுடைய தந்தை முதலமைச்சர், எனக்கு படிப்பு வரல, இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியல, நீங்களே ஒன்று ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதையும் அவர் பண்ணார். அடுத்து கட்சிக்குள்ளே வா அப்படின்னு கூட இருக்க இலக்கியங்கள்லாம் ஜால்ரா கூட்டங்கள் தான் இருக்குமே. ஒரு தலைவர் வராருனாலே ஜால்ரா கூட்டங்கள்ன்றது தவிர்க்க முடியாது. அப்போ தவிர்க்க முடியாத ஜால்ரா கூட்டங்கள்லாம் வந்துருச்சுனாக்க இதெல்லாம் வந்து நீ வா கட்சிக்குள்ளனா வந்துடுது. இப்படி வந்தவர் அவர் இளநீரணி அப்படின்னு சொல்கிறாரு. நான் கொடியை தூக்கி பிடித்தேன், 1970களிலேயே நான் கொடியை தூக்கி பிடித்தேன்னு. ஏன்னா இவங்க மூக்காமுத்து வச்சு முயற்சி பண்ணாங்க, அது எடுபடலை. அவரும் ஒரு சினிமா நடிச்சிருக்காரு, நடிச்சாரு, அது எடுபடலை. அது என்ன படம் பேரு? பிள்ளையோ பிள்ளை. பிள்ளையோ பிள்ளை. இன்னும் சொல்லணும்னாக்கா 1977 அதிமுகவுடைய பிரதான கோஷமே என்னன்னா, பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறான், கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் நடிக்கிறான். இதுதான் அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரமே. சரியா, இது முயற்சி பண்ணாங்க, இது ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அடுத்தது ஸ்டாலினை கொண்டு வராங்க. அழகிரியை வந்து மதுரைக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ இங்கே ஸ்டாலின் வந்து இன்னைக்குள்ளே வராரு, அது அவர் அங்கேயே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு முயற்சி பண்ணுறாரு 80களில். இங்கே பழைய கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. அதுதான் இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால, இந்த பழைய கதையெல்லாம் இருந்ததுனால ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டார்கள். யாரு? மக்கள். கருணாநிதி புள்ள நமக்கு வந்து ஏதாவது செய்வாப்புல அப்படின்ட்டு. ஓகே, திமுகவும் தலைவராக முன்னிறுத்தியதற்கு காரணம் என்னன்னா, திமுக என்ற இயக்கம் வந்து இது இப்படியே பிளவு விடாமல் இருந்தால்தான் நம்மளால் பிழைக்க முடியும். 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை, பிழைக்க முடியல, பிழைக்க வழி இல்லை. பிழைக்கணும்னா இது உடையாமல் இருக்கணும். இது உடையாமல் இருக்கணும்னா ஸ்டாலினை முன்னெடுத்துவோம். ஸ்டாலினுக்கு திறமை இருக்குது, இல்லை அதெல்லாம் விட்டுருவோம், ஆனால் முன்னெடுத்துவோம். இப்படி கொண்டு வந்து முன்னெடுத்தப்பட்ட தலைவர் தான் ஸ்டாலின். சரியா, சரி இருங்க. இப்போ அதை விடுங்க. இப்போ ஸ்டாலினுடைய மகன் இருங்க, இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்று தானேங்க. செய்தி எல்லாம் இல்லைங்க, தெரியும். ஏங்க ஒன்னொன்றையும் பதிவு பண்ணி தானே கொண்டு வர முடியும். கருணாநிதி, ஸ்டாலின், உதவாநிதி அப்படின்னு வரல. இப்போ அடுத்து ஸ்டாலினாவது 80களிலிருந்து வந்து அவங்க அப்பா கோமாவில் போகிற வரைக்கும் தலைவர் ஆக முடியாமல் செயல் தலைவராக இருந்தார். இப்போ இவங்க அவசர கதியில் இந்த உதவாநிதியை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. யார் இந்த உதவாநிதி? இவனுக்கு என்ன பின்னணி? உங்களை போல என்னை போல ஒரு இளைஞனாக சுற்றி திரிந்தவன். சரியா, அவனுக்கு இருந்த அங்கீகாரம் என்னன்னா, அவனோட தாத்தா முதலமைச்சராக இருந்தார், அவனுடைய அப்பா வந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் போனார். இதெல்லாம் அவனுடைய பின்னணி. இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு இவனுக்கு நிறைய நட்புகள் கிடைக்குது. எங்கெல்லாம் கிடைக்குது? திரைத்துறையில் நட்புகள் கிடைக்குது, அரசியல்வாதிகள் நட்புகள் கிடைக்குது, பிஸ்னஸில் தொழிலதிபர்கள் அப்படின்னு எல்லாரும் வருவாங்க. வைக்கிற மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, இவங்களுடைய வாரிசு அப்படின்னு பார்க்கப்படக்கூடியவன் வருவாங்க. இப்போ வரக்கூடிய இவர் தான் அந்த காலத்தில் என்ன ஆரம்பித்தார்? போலிங் அலை ஒன்று வச்சுருந்தார் நுங்கம்பாக்கத்தில். ஸ்னோ போலிங் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தார். அந்த போலிங் அலையை வச்சுட்டு இருந்து அதுலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, திரைப்படங்கள் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா இந்த லோயலாவில் படித்த திரைப்படங்கள் மேலே ஈர்ப்பு வருது. ரெட் ஜெயின்ட்னு ஆரம்பிக்கிறாரு. முழுசாக சினிமா மொத்தத்தையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் தான் பின்னணி. இப்போ இதில் ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, எதை மையமாக வைத்து, எதை நோக்கமாக வைத்து, எதை இலக்காக வைத்து ஆரம்பிக்கப்பட்டதோ, இது எதுக்காகவாவது இவன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் திமுகவை பிடிக்கும் பிடிக்காதுன்றதை விட்டுருங்க, எனக்கு திமுக பிடிக்காதுன்னே வச்சுக்கோங்க. சரியா, ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ நீண்ட நெடிய வரலாறு இந்த பின்னணியெல்லாம் நான் சொல்வதற்கான காரணம் ஏன் எழுதுன்னா, இவன் என்ன செஞ்சுருக்கான்? அவருடைய அரசியல் பங்களிப்பும் இருக்குதுங்க. செங்கல் புரட்சின்னு ஒன்று பண்ணாரு. என்னது செங்கல்? அதுக்கப்புறம் ஒரு முட்டையை கையில் வச்சுட்டு ஒரு முட்டை புரட்சி ஒன்று பண்ணாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காரணமாக சொல்ல போகிறீங்கன்னா, என்னுடைய புரிதல் என்னவா இருக்குன்னா, நீங்கள் அரசியல் இந்த அளவுக்கு மட்டரகமாக ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் அவர் செங்கல் புரட்சி செய்தார் என்று சொல்கிறீர்கள். எதற்காக அந்த செங்கல் புரட்சியை செய்தார்? எய்ம்ஸ் மருத்துவமனையை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்தார். நீ இன்னைக்கு ஆட்சியில் இருக்கல்ல,
நீ இன்னைக்கு எத்தனை மருத்துவமனைகளை கொண்டு வந்தாய்? 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கல்ல, 4 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. மருத்துவக் கல்லூரிகளை ஒட்டி மருத்துவமனைகளும் இருக்கும். சரியா? நீ என்ன கொண்டு வந்த? நத்திங். ஓகே, பி தட் அஸ் இட் மீ. இது ஒரு பக்கம் வைப்போம். அடுத்தது நீ என்ன சொன்ன தேர்தல் பிரச்சாரத்தில்? நீட்டை ஒழிப்போம் ஒரே கையெழுத்தில். முதல் கையெழுத்து. மேஜிக் ஃபார்முலா எங்ககிட்ட இருக்கு. ரகசியம் தெரியும் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னொன்று சொன்னார், அதோட முக்கியமான விஷயம், நீட் ஒழிப்பு ரகசியம் என்னன்னு கேட்கும்போது, வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் நீட்டை ஒழிக்க முடியும், இதான் அந்த ரகசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உதயநிதி அவர்கள் அடிக்கடி சொன்னார். ஒரு தடவை இல்லை, அடிக்கடி சொன்னார். இடத்துல எல்லா இடத்துலையும் போய் சொன்னாரா? இதை விட ஒரு படி மேலே போய் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு இன்னும் பசுமையா நினைவு இருக்கு அந்த பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசுறாரு, மைக்க பிடிக்கிறார், மேலே எழுந்து நிற்கிறார், அங்கே எல்லா பெண்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சரியா? அவங்கள பார்த்து சொல்றாங்க, என்னங்க எல்லாம் கழுத்துலலாம் செயின்லாம் தெரியுது, புத்தி எங்க பார்வை எங்க போகுது பாருங்க. கருணாநிதி குடும்பத்து பார்வை அங்கதான் போகும். கழுத்துல என்னங்க செயின் தெரியுது, ஏன் போட்டிருக்கீங்க, மாட்டிட்டு இருக்கீங்க, போய் அடகு வைங்க. 40 நாள்ல நாங்க வந்துருவோம், 40 நாள்ல நாங்க வந்துருவோம், வந்த உடனே உனக்கு மூட்டு தரோம். சொன்னது யாரு? சொன்னாப்ல, சரி மீட்டு தந்துடலாமே அப்படின்ற. அதுல வேற என்ன சொல்றாரு, என்னம்மா இன்னும் பண்ணலையா, ஏங்க போய் பண்ணுங்க. அந்த ஒரு கிறுக்கு மூஞ்சி வச்சுட்டு ஒரு கிறுக்கு சிரிப்பு சிரிப்பாம பாருங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன இன்னும் பண்ணலையா அப்படின்ட்டு. அப்போ இப்படி நீ கொண்டு போயிட்டு அடகு வையின்னு சொல்லிட்டு 40 நாள் வந்ததுக்கு அப்புறம் மூட்டு கொடுத்தியா? நீ மூட்டு கொடுத்தியா? நீ முதலீடு போட்ட என்ன 350 கோடி ரூபாய் கொண்டு போயிட்டு அந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு தன் பிஆர்லேருந்து வந்த ஒரு ஒரு பாப்பாங்க கிட்ட போயிட்டு நீ முதலீடு போட்ட. சரியா? அந்த 350 கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போறீங்களா குடும்பத்தில்? நான் சொல்லல, பிடிஆர் சொல்றேன். இவனுங்க 35,000 கோடி அடிக்கிறானுங்க, அதை எங்க வைக்கிறதுனே இவங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. இது ஒரு துறையில மட்டும். சரியா? அப்போ நீ போடுற 350 கோடி ரூபாய்க்கு, பிரசாந்த் கிஷோர் கொடுத்த 350 கோடி ரூபாய்க்கு நீ 35,000 கோடி அடிச்சுட்டு போவ அவன் குடும்பம். ஆனால் உன்னை நம்பி கழுத்தில் காதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சிடும். அவங்க என்ன பண்ணணும்? சரிங்க, இது ரோட்ல நிற்கணும். ஸ்டாலின் வாழ்கன்னு கோஷம் போடணும். நீ காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஒய்யாரமா ஏசியில் உட்காந்து வேடிக்கை பார்ப்ப. நாங்கள் வெயில்ல 38 டிகிரி வெயில் நின்றுக்கிட்டு உனக்கு டான்ஸ் ஆடணும், வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா நீ மன்னர் பரம்பரை. இது என்ன அயோக்கியத்தனம்? கலை ரசிகர்கள் ஒரு நடனம்ன்றது ஒரு கலை, அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ மாநாட மயிலாடன்றது அவர் ரசித்தாரு, கருணாநிதி அவர்கள் ரசித்தாரு. இப்போ சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு நடனத்தை யாரோடைய பணத்துல ரசிக்கிறீங்க? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு நடனம்ன்றதை அவங்க ரசிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? யாரோடைய பணத்துல ரசிக்கிறீங்க? ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஆள விட்டு ரசி. உங்க வீட்டுல இருக்கவங்க ஆள விட்டு ரசிப்பா. யார் வேண்டான்னது? நாங்கள் தான் கிடைச்சோமா? கருணாநிதி ரசித்தார் என்றால் மாநாட மாறுபாடு என்று நிகழ்ச்சியை ரசித்தார் என்றால் யார் வீட்டு பணம்? கலைஞர் டிவி என்று ஸ்பெக்ட்ரத்தில் திருடிய திருட்டு பணம். ஏன் பணம்? உங்க பணம். எல்லா பணத்தையும் வச்சுக்கிட்டு இவனுங்க எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத காய்கறி கம்பெனிக்காரன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கு நடக்குமா? அது ஊர் பேரே தெரியாது, அவன் ஒரு காய்கறி கம்பெனிக்காரன், குசேகாம் ஃப்ரூட்ஸுன்ட்டு. அவன் ஷாஹித் பல்வான்றவன் 370 கோடி ரூபாய் அப்படியே வட்டி இல்லாத கடனாக கொடுப்பான். எதுக்கு? இவர் கலைஞர் டிவி என்று ஆரம்பித்து தமிழர்களே என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன்னு 2 நிமிஷத்துக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குசேகாம் ஃப்ரூட்ஸ்ன்னு ஒரு நிறுவனத்துடைய ஒரு அதிபர் அவன் பணம் கொடுப்பானாம். இதை இவன் வாங்கிக்கிட்டாங்களாம், இவன் கலைஞர் டிவின்னு கொண்டு வந்தாங்களாம், அதில் மாநாட மாறுபாடு கொண்டு வருவாங்களா. அதன் மூலமாக இவர் பொழுதுபோக்கு, முதலமைச்சருடைய பொழுதுபோக்கு அப்படின்றதுக்கு ஒரு சேனல். இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? எந்த ஊர்ல நடக்கும்? இதெல்லாம் இங்கே நடந்திருக்கிறது. இதை நம்ம அனுமதித்திருக்கிறோம். ஏன் அனுமதிச்சோம்னா, இந்த குடும்பத்தை என்னமோ இந்த குடும்பம் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் பாடுபட்டது போல ஒரு சித்தரிப்பு. இல்லைங்க, நான் எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக அந்த நடனத்தை பார்த்து ரசித்தார். இப்போ உதயநிதி அவர்கள் அந்த நடனத்தை பார்த்தாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு பதிவு ஒன்று ட்விட்டரில் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா,
கோவை வந்து கொலைகளின் தலைநகரமாக மாறி வருகிறது அப்படின்ட்டு அப்படி ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு எதுக்கும் பயப்படுறதில்ல, கொலை பண்றதெல்லாம் சர்வசாதாரணம் ஆமா. அப்படின்றது ஆயிப்போச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மீதான பயங்கரமான, இப்ப கூட தாக்குதல். சமீபத்துல ஒரு ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு 14 வயது ஏங்க 13 வயது காவல்துறை மாணவி. வந்து முன்னாடிலாம் காவல்துறை எப்படி இருந்தது நான் தீபா, ம். முன்னாடியெல்லாம் காவல்துறை வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை எப்படி அணுகுவது, விசாரணை எப்படி மேற்கொள்வது அப்படின்றதுக்கு தான் காவல்துறை இருந்தது. இன்றைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இந்த சம்பவம் மீடியாவில் எப்படி பெரிதாகாமல் பார்த்துக் கொள்வது அப்படின்றதுக்கு மட்டும்தான் காவல்துறை உழைத்துக் கொண்டிருக்கிறது. ம். காவல்துறைக்கு முன்னாடி பொறுப்பு என்ன இருந்ததுன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, விசாரணை செய்யணும். விசாரணை செய்து குற்றம் செய்தவர்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுதான் காவல்துறைக்கு இருந்த பிரஷர். சமீபத்திலும் கூட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேங்க. இவரு சவுக்கு சங்கரோட சேனல்ல தான் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிய ம். அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர், அவருக்காக போராடிய வழக்கறிஞர் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த கேஸை எப்படியாவது அது நீர்த்து போக பண்றதுக்கோ அல்லது எஃப்ஐஆரே போடாம பண்றதுக்கோ வந்து போலீஸே வந்து அந்த மாணவி கிட்ட நிறைய கேட்டிருக்காங்க. வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கை இதில் வீணா போயிடும், கேஸ் போட வேண்டாம், எஃப்ஐஆர் போட வேண்டாம், அதை அப்படியே நம்ம அப்படியே பேசிக்கலான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படின்னும் போது அதோட சீரியஸ்னஸ் காவல்துறைக்கு தெரியலையா அல்லது அவர்களுக்கும் வேற ஏதாவது ப்ரெஷர் வருதா? நீங்க இல்ல என்ன? எந்த சம்பவமா இருக்கட்டும், இது நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் சொல்றீங்க. நான் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுக்கிறேன். ம். கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய சம்பவத்துல எடுத்தீங்கன்னாக்க 3 பேர் வந்து மரணம் அப்படின்ற தகவல் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, இதை பத்திய கேள்வி வந்த உடனே எஸ்பி, கலெக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுல கூசாம சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இது கள்ளச்சாராய மரணம் கிடையாது, இது இயற்கை சம்பந்தப்பட்ட மரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மரணித்தவர்களுடைய இறுதி சடங்குக்கு போனவங்க கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. ஆமா, அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. அது 60 பேர் இறந்து போறாங்க. ம். இப்போ இது ஏன் நடக்குது? இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா காவல்துறை என்ன சொல்லணும்? எடுத்த உடனே என்ன சொல்லணும்? நாங்கள் விசாரணை நடத்துகிறோம், ம். நீ தப்ப கூட ஒத்துக்க வேண்டாம்ப்பா. ஏன்னா ஒவ்வொருத்த முன்னாடியும் ஒரு காவல்துறை அதிகாரியை போட முடியாது. போட முடியாது. சரியா? ஆமா. ம். அப்போ தவறு நடக்கிறது, தவறு நடந்து விட்டது அப்படின்றத நீ ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தாதான் அதுக்கான தீர்வை நோக்கி நீ போக முடியும். நீ என்ன பண்ற, தவறு நடந்து விட்டதுன்னு ஒருத்தன் வந்து சொன்னான்னா அது நடக்கல, அப்படி ஒரு விஷயமே நடக்கல என்பதனை சுட்டி காண்பிப்பதற்காக அல்லது அதை மீடியா முன்னால் காண்பிப்பதற்காக நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ற. மீடியா கண்ட்ரோல் பண்ற, ம். நீ ஏன் வந்து எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை வெளில விடுற, இதெல்லாம் ஏன் பண்ற? ஏன்னா இந்த தவறு நடந்திருக்கிறது, இதை அணுக வேண்டும். எப்படி அணுக வேண்டும்? தீர்வை நோக்கி அணுக வேண்டும் அப்படின்ற பார்வையே இல்லை. மாறாக இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, தவறு நடந்திருக்கிறது, மறைக்கணும். நாம எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இதை பூதாகாரமாக்கினோம், ஒவ்வொரு தவறையும் பூதாகாரமாக்கினோம், அது மாதிரி இப்பொழுதும் இவர்கள் பூதாகாரமாக்கி விடுவார்கள் என்று பயந்துக்கிட்டு நீ என்ன பண்றனா, இதை மீடியாவில் கொண்டு போய் ஆஃப் பண்றது எப்படின்றத மட்டும்தான் நீ யோசிக்கிற. அதாவதுங்க, ஒரு காலத்துல மீடியா மட்டும் இருந்துச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இருந்துச்சு, அவங்க காட்டுறது தான் செய்தி, அவங்க மறைச்சது தான், நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை. சமூக வலைதளங்களின் வளர்ச்சியால நீ என்னதான் முயற்சி பண்ணுற, மறைக்க முயற்சி பண்ணாலுமே எப்படியாவது அது வெளியில வந்துடும். ஒன்ஸ் அது வெளியே வந்துச்சுனாலே மக்கள் மத்தியில பரவல அது பரவிடும். அப்படின்ற போது இவங்க இன்னமும் நம்புறாங்களா நம்மளால மறைக்க முடியும், மறைச்சு வந்து நம்ம நம்புறது மட்டும் இல்ல, அதை நோக்கி மட்டுமே பயணிக்கிறாங்க. இவங்க நம்புறது நம்பாத ஒரு பக்கம் விட்டுருங்க ஜெபா. இன்னொன்னு இது ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை சரி தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது, தேர்தல் வரும்போது காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுற போறாங்க, நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோன்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் வச்சிருங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளவு கூத்து நடந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பொழுதும் அப்பா வந்து ரோட்ல டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறாப்புல, மகன் வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறத அதுதான் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி, தமிழ்நாடு ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிற மாதிரி ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற முதல்வர் இவர் காருக்குள்ள உட்காந்து வேடிக்கை பார்க்குற உதவாநிதியை பத்தி நான் கேட்கிறேன். உன் புள்ள இன்பநிதியை ஒரு 5 நிமிஷம் இந்த 38 டிகிரி வெயில நிற்க வைப்பியா? எப்படிங்க? ஒரு 5 நிமிஷம், நிறையெல்லாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இதே 38 டிகிரி வெயில்ல நிற்க வைப்பியா? ஊரா விட்டு பிள்ளைங்கன்னா உனக்கு 38 டிகிரி வெயில்ல டான்ஸ் ஆடணும், நீ காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு பெரிய இவரு காருக்குள்ள உட்காந்துட்டு இவன் ரசிப்பானாங்க. இன்பநிதிக்கு ஒரு வேளை டான்ஸ் ஆட தெரியாம இருக்கலாங்க. நிற்க சொல்றேன், டான்ஸ் கூட ஆட வேண்டாம், 5 நிமிஷம் நிற்பானா அந்த வெயில்ல? ஓம் புள்ளன்னா மட்டும் பொத்தி பொத்தி வளர்ப்ப, ஊரா விட்டு புள்ளனாக்கா ரோட்ல ஆட விட்டு நீ வந்து வேடிக்கை பார்ப்பியா? 38 டிகிரி வெயில் ஆட விட்டுட்டு நீ காருக்குள்ள நீ வந்து நின்றுக்கணும்னா அங்கே உங்களால காரை விட்டு இறங்க முடியல. இந்த அயோக்கிய ராஸ்களை எல்லாம் கொண்டு வந்து தலைமை பதவியில் குறை வச்சுட்டு, அமைச்சராக குறை வச்சுக்கிட்டு, இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுறது எவ்வளவு கேவலம். இது
இதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு பாயிலிங் பாயிண்ட் கொண்டு வருது. இவனா யார்? இவன் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கான்? ஒண்ணும் கிடையாது. ஒரு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு இந்த திராவிடம் பேசிக்கிட்டு ஈவேரான்னு பேசிக்கிட்டு ஈவேரா இதை ஆமோதித்திருப்பாரா? ஈவேராவுடைய வாழ்க்கை வரலாறே எடுங்க. நமக்கு பிடிக்கும் பிடிக்கலன்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிக்கலாம், எனக்கு பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருந்துக்கலாம், எனக்கு பிடிக்காம இருந்துக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அவருடைய 90கள் வரைக்கும் அந்த மனுஷன் உழைச்சான். சரியா? நல்லதுக்கு உழைச்சாலா கெட்டதுக்கு உழைச்சாலா அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு அது தேவை கிடையாது. அந்த மனுஷன் ஆனால் உழைத்தா. சரியா? அவ ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரம் சரியான பிரச்சாரமா தவறான பிரச்சாரமா இதெல்லாம் கூட விட்டுருங்க. அப்படி எதுவுமே பண்ணாத இவனுங்க 2 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. இவன் 2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு வருவானா, 3 மணிக்கு அங்கே இருக்கும்போது அந்த வெயில்ல இந்த பசங்கள்லாம் ஆடணுமா, இவன் காரில் உட்காந்து வேடிக்கை பார்ப்பானா? என்னங்க இது அயோக்கியத்தனம் இது? இவன் என்ன சாதிச்சிட்டான்னு இவனை பாராட்டுறதுக்கு இவங்கெல்லாம் வராங்க. மானிய கோரிக்கைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு துப்பு இல்லை இந்த ராஸ்கலுக்கு. இவனுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கை முதல்வர் படிச்சாரு. அவர் படிக்கிறாரு. வேற ஒருத்தர் இருந்தா படிப்பாரா? இவனுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கைக்கு இவனால போக முடியுது சட்டமன்றத்துக்கு. தூங்கிட்டு இருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை வச்சுட்டு இவனை வச்சு இங்க அதிகாரிகள்லாம் நின்றுக்கிட்டு இதெல்லாம் அசிங்கம் இல்லை, கேவலம் இல்லை. இதெல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமா? அதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அந்த ஒரு நடன நிகழ்ச்சிக்கு வந்து ரபரி தேவியை கொண்டு வந்து முதலமைச்சரா வச்சாங்க பீகார்ல. ரபரி தேவியாவது ரொட்டி சுட்டு குடிச்சு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம். இவன் அதுக்கு கூட லாய்க்கு கிடையாதுங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனை கூட்டு வந்து இவனை வந்து காரில் வச்சுக்கிட்டு இவன் என்னமோ துணை முதலமைச்சரா, இவன் என்னமோ அப்படியே இதுவான் திராவிட சிசுவான், இவன் திராவிட வாரிசான் புண்ணாக்கு. இதெல்லாம் ஒரு ஆளா? கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்லிக்கிட்டே எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். இவன் தமிழ்நாட்டிற்கு மிகவும் தேவை என்பதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள். நான் சொல்றேன், காமராஜர் ஏன் தேவை, ராஜாஜி ஏன் தேவை, பக்தவத்சலம் ஏன் தேவை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் தேவை, ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன் தேவை, செல்வி ஜெயலலிதா ஏன் தேவை, ஏன் கருணாநிதி ஏன் தேவை என்று கூட நான் சொல்றேன். சரியா? நீ உதவாநிதி ஏன் தேவைன்னு ஒரே ஒரு காரணம் சொல்லு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தேவைங்க? நீங்க உடன்பரப்பு கேளுங்க, நிறைய காரணம் சொல்லுவாங்க. என்ன தேவை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் உடன்பரப்பு இல்லைங்க. வேண்டாங்க, நீங்க உடன்பரப்பா இருக்க வேண்டாங்க. மூளை உள்ளவர் தானே, பொது அறிவு தெரிந்தவர் தானே. நீங்க சொல்லுங்க ஏன் தேவை இவனால் என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு? நான் கேட்டு சொல்றேன், உடன்பரப்புகள்கிட்ட கேட்டு சொல்றேன். இன்னொரு விஷயம் கூட கேட்கணும்னு நினைச்சேன். கிளாம்பாக்கத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு 3 நாள் போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு திருநங்கை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களால அந்த ஆற்றாமையை பொறுக்க முடியாமல் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதை பார்த்ததுமே அதை நான் சொல்ல விரும்பல என் வாயில. பட் அதை கேட்ட உடனே எனக்கு தோணுது, எவ்வளோ வேகமாக காலம் சுழலுது பார்த்தீங்களா. இந்த அதே ஒரு வார்த்தையை வேற ஒரு நபரை பேச வைத்து அண்ணன் சீமான் அவர்களை திட்டுவதற்காக அது பயன்பட்டுச்சு. இப்போ அந்த வார்த்தை ஒட்டுமொத்த திமுகவை திட்டுவதற்கே பயன்படுது. ஒட்டுமொத்த திமுக இல்ல, உங்க திமுக தலைமையை பார்த்து பேவர்சி என்கிற அந்த வார்த்தையை என்ன அந்த பெண் அந்த திருநங்கை அவங்க அந்த சகோதரி வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இதே வார்த்தையை தான் நீங்க சீமானை பார்த்து காசு கொடுத்து பயன்படுத்த வைத்தீர்கள். பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த விஜயலட்சுமி வீடியோன்னு போட்டு இது மிரட்டி டிஏபிஆரை வச்சு மிரட்டி தந்தி டிவியில் ரொம்ப முக்கியம். தந்தி டிவியில் இதுதான் ஃப்ளாஷ் நியூஸ் இல்லையா? வாரம் போட்டு இது பண்ணீங்கல்ல. இன்னைக்கு ஊரே பேசுதில்ல ஒன்று. நீயாவது காசு கொடுத்து பேச வச்ச. அவங்க காசை போட்டு ஏமாந்ததன் காரணமாக அவர்கள் உன்னை சட்டையை பிடித்து கேள்வி கேட்கிறார்கள். பதில் சொல்லு. அவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கி பயணிக்கக்கூடியவர்கள், மானஸ்தர்கள். உன் பரம்பரையை போல வித்தவுட் டிக்கெட் பரம்பரை கிடையாது அவங்க. சரியா? அவங்க மானஸ்தர்கள் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லு. ஒரு பஸ் ஸ்டாண்டில், ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4 நாள் விடுமுறைக்கு பஸ் விடுறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. இதில் இவர் இங்கிருந்து தேசிய கொடியை பிடித்து கொண்டு நடந்து மோடிக்கு அறிவுரை கூறி பாகிஸ்தானை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இவர் அறிவுரை கூறுவாராம். அடச்சி வளர்ந்து கிட்டவன் ஒருத்தன், இந்த டிஆர்பி ராஜான ஒருத்தன், அவன் பெரியார் என்று நாங்கள் விடுவோம் தான் மாதேஷன் நான் சொன்னேன். ஆதன் மாதேஷன் சொன்னேன். பெரியார் மாதிரி இது பெரியார் அப்படின்னு அது ஃபிளைட் விடுறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு விமான சேவையை கொண்டு வர வேண்டும். ஏண்டா ஒரு ஆம்னி பஸ்ஸை விடுறதுக்கு துப்பு இல்லை, பக் இல்லை. நீ வந்து பெரியார் அப்படின்னு
அதான் நான் மாதேஷ் சொன்னேன். இவன் ஆட்சியே பின்னாலேருந்து வர ஏர் தான், வெறும் சத்தமும் நாத்தமும் தான், வேற எதுவும் கிடையாது. இவன் திராவிட சிசு இல்லை, இவன் திராவிட குசு. இப்படியே ஒரு பில்டப்லேயே இவனுங்க காலத்தை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். நாம இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் முட்டாள்கள் இல்லையா? அப்படி இல்லைங்க. இப்போ திமுகவின் இந்த 4 ஆண்டு சாதனைகளை மறைப்பதற்காக, திமுக இருக்கிற நற்பெயரை கெடுப்பதற்காக கிளாம்பாக்கத்தை ஒரு காரணமாக பயன்படுத்தி திமுகவின் மீது அபாண்டமாக பழி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அமைச்சர் சேகரபாபு சொல்லுகிறார். இத்தனைக்கும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் அல்ல. ஆனா அவர் இப்படி ஒரு விளக்கத்தை அது கொடுக்குறாரு. புறம்போக்குத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர் இல்லை. சரியா? பேட்டை ரவுடி. இந்த பேட்டை ரவுடிக்கிட்ட நான் கேட்குறேன், நீ வந்து போய் கிளாம்பாக்கத்தில் போய் நில்லு. இல்லை இப்படி சட்டையெல்லாம் தூக்கி இந்த பட்டன், இந்த ஃப்ரண்ட் பட்டன்லாம் தூக்கிட்டு போய் நிற்பான். பெரிய பேட்டை ரவுடி இல்லை இவர், அப்படியே நிற்பார் இவர். போய் நில்ல, வா கிளம்பாத்துக்கு வா வா. அவங்க கேள்வி கேட்குறாங்க, காசை கொடுத்துருக்கான், காசை கொடுத்து 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், இது மட்டும் இல்லாமல் பிளாக்ல 3000 ரூபாய் 4000 ரூபான்னு வாங்குறீங்க. வக்கற்ற நாய்களா? கக்கூசை சுரண்டி தின்றது போராதுன்னு ஒருத்தன் ஊருக்கு போகிறதுலேருந்து சுரண்டி தின்றீங்க. மானங்கெட்டு ஜென்மங்களா? இவ்வளோலாம் செய்யக்கூடிய நீங்கள் ஒரு பஸ்ஸை விடுறதுக்கு வக்கில்லையடா அப்படின்னு அவன் கேட்க மாட்டானா? ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவன் கேட்க மாட்டானா? கேட்டுட்டாங்க. வா வந்து நில்லுங்க, அங்கே நின்றுட்டு பேசு. அதை விட்டுவிட்டு எங்கேயோ நீ உன் வடசனையில் உன் பேட்டை ரவுடி, நீ அங்கே உன்னோட சுற்றி இருக்கக்கூடிய 4 அலக்க பொறுக்கிங்களை வச்சுட்டு பேசுகிற. வா அங்கே வா. இல்லை அவன் இந்த தடித்தாண்ட வரான், அவன் தற்கான மூர்த்தின்னு, அவனை வர சொல்லு. வந்தானே அமைச்சர், வர சொல்லு, அங்கே பேச சொல்லு. ஏன் அப்படி போக்குவரத்து துறை வந்து அவ்வளோ நெருக்கடியில் இருக்கா? மக்களுக்கு தேவையான அந்த பேருந்து, அதாவது முக்கியமான இந்த மாதிரி விழா காலங்களில் அல்லது நடக்கலையேங்க. 2023 டிசம்பர்ல தானே இவங்க கொண்டு வராங்க. கிளாம்பாக்கத்தை அவசர கதியில் இவர்கள் திறந்தார்கள். சரியா? திறந்ததுக்கு அப்புறம் அன்னிலிருந்தே இன்னைக்கு பிரச்சனை தான். 2024 பொங்கல்ல இருந்து ஆரம்பிச்சதுங்க இந்த பிரச்சனை. இல்ல மற்ற பொங்கலுக்கு செல்லக்கூடிய மக்கள் 2024 ஜனவரி பொங்கலுக்கு செல்லக்கூடிய மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை. 2024 2025 இன்னைக்கு ஜூன்ல இருக்கோம். ஒரு பக்ரீத் பண்டிகை ஒரு 3 நாள் சேர்ந்தாப்புல வருது. இது வார இறுதி நாளோட சேர்ந்தாப்புல வருது அப்படின்ட்டு மக்கள் போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால போக முடியல, அவங்க நிக்கிறாங்க, கதறான். இந்த அமைச்சர் காணுங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையா இந்த போக்குவரத்தை சார்ந்து இருக்கிறது வந்து அரசு பேருந்துகள் தான். ஆமா, கொஞ்சம் வசதி படிச்சவங்க இந்திய அளவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மகிழ்வுந்துகள்னு சொல்லக்கூடிய கார்கள் வாங்கக்கூடிய முன்னணி மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கடைசியில தான் தமிழகம் வரும். ஏன்னா இங்கே இந்த பொது போக்குவரத்து அப்படின்றத பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகம். சரியா? இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஊருக்கு, அதுவும் மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு போறவங்க இருக்காங்க இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ்ல வந்து டிராஃபிக் காலியா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஊருக்கு போறாங்க. அப்படி ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் திரும்பி வராங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் மண்டே, திங்கக்கிழமை, இந்த வீக்கெண்டு ஊருக்கு போயிட்டு வராங்கல்ல, அதுவே எவ்வளோ பெரிய போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துது தெரியுமா தேசிய நெடுஞ்சாலையில். அப்போ இந்த மாதிரி உனக்கு நிர்வாக திறமை இல்லை. ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் இங்கே நடந்துச்சு சென்னை வெளியில். முதலமைச்சருடைய கார் வருது, அதுவே போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்குது. இந்த லட்சணத்துலலாம் ஒரு நிர்வாகம் இருக்கு. அப்புறம் என்ன நீ வாய் கிழிய இங்கே பேசிக்கிட்டு இதில் மக்களை ஆட விட்டு, அப்பா ஆட விட்டு ரசிக்கிறாப்புல, மகன் ஆட விட்டு ரசிக்கிறாப்புல. என்ன இது? 8 மாதம்தான் இந்த ஆட்டமெல்லாம், அது வரைக்கும் ஆடிக்கணும். சரி, இவ்வளோலாம் நடந்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோவும் நடந்துட்டு இருக்கும்போது கூட தமிழக முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் 2026 மறுபடியும் 31, மறுபடியும் 36, மறுபடியும் 41 திமுக தான் தொடர் வெற்றியை குவிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் ஒரு மாற்றத்தை நோக்கி போகுதா, இல்ல முதல்வர் சொன்னது போல திமுக மாற்றத்தை நோக்கி போகிறதா, அல்லது இந்த திமுக துர்நாற்றத்தை வைத்துக் கொண்டிருக்க போகிறதா என்பதனை நம்ம போற போக்குல தெரிஞ்சுப்போம். நான் முதல்ல சொன்னேன், நான் பேச ஆரம்பிச்சா ஸ்டாலின் அல்லது உதயநிதினு ஆரம்பிச்சா அவரு என்னை பேச விட மாட்டாரு, அவராக போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவார், அங்கே நம்ம முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ அப்படியே கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கிறாரு. முடிச்சுக்கலாம், அடுத்த காரணங்களை சந்திக்கலாம். நன்றி.